வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. டைரக்டர் வந்து கதையெல்லாம் சொல்லிடுவார், பேசிடுவார். அது எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, ப்ரொடியூசர் வந்து பேசிடுவார் எல்லாம் ரைட்டு. அதுக்கு அப்புறமும் ஃபோன் பண்ணி அண்ணே ஜாலியா ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பர்சனலாக எந்த படமாக இருந்தாலும் நான் கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற என்னுடைய அன்பு தம்பி பேரை சொல்லாமலே இவ்வளவு கைத்தட்டலாம், சொல்ல வேண்டியதில்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ரொம்ப அதாவது எந்த படமா இருந்தாலும் எங்க அண்ணன் இருக்கணும் அப்படின்னு என்ன கூப்பிட்டு, சில படங்கள்ல நான் மிஸ் ஆகி இருந்தால் அது என்னுடைய தப்பு தான். தம்பி கூப்பிடாம இருந்தது கிடையாது. நான் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன், அந்த நேரத்தில் வர முடியாமல் இருந்திருக்கும். நான் பர்சனலா போன் பண்ணி தம்பி இந்த நேரத்தில் வர முடியல, என்னண்ணே போங்கண்ணே எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு பாருங்கண்ணே அப்படின்ட்டு ஒரு செல்லமா கோவிச்சுக்கிட்டு, சரிண்ணா அப்புறம் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நம்முடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்றத அவரும் உணர்வார். சரிண்ணே அப்புறம் அடுத்த படத்துல மீட் பண்ணலாண்ணே, அடுத்த படத்துல கண்டிப்பா வந்துடணும்னே அப்படின்னு ஒரு கட்டாயத்தோட தான் போன வைப்பாப்ல. அந்த மாதிரியான ஒரு அன்பு தம்பி, அந்த காலத்தில இருந்து இந்த காலம் வரைக்கும் என்னுடைய சொந்த தம்பி அப்படின்னு வச்சுங்க. வீராசாமி காலத்துல இருந்து ஏதோ ஒரு சாமி, ராமசாமி ரைட். அந்த மாதிரி அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அன்பு, அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, காண முடிகின்ற உருவங்களில் நம்மால் கடவுளை காண முடியும், காண முடியாத சில விஷயங்களில் நம்மால் கடவுளை உணர முடியும் அப்படிங்கிறத அற்புதமா இந்த படத்துல சொல்லியிருக்கிறாப்புல தம்பி கார்த்திக் யோகி அவர்கள். ரொம்ப அற்புதமான விஷயம், நல்ல விழா. இதே மாதிரி இந்த படத்தினுடைய 100வது நாளுக்கும் விழா நடத்த வேண்டும் அப்படின்னு இறைவனை மட்டுமல்ல வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களையும் தம்பி சந்தானத்தினுடைய உடன்பிறப்புகள் எல்லோருக்கும் நான் பணிவான வேண்டுகோள் வைக்கின்றேன். இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத வனமும் மண்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கூலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்புமாகிய 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.